இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 20000 ரூபாயில இருக்க ரெண்டு விவோ போனை தான் கம்பேர் பண்ண போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் செல்லிங் ஆற Vivo T2 5G, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா புதுசா லான்ச் பண்ண Vivo Y200 5G. இந்த ரெண்டு போனையும் கம்பேர் பண்ணி அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லி ஃபைனலா நான் என்ன போன் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க இந்த ரெண்டு போன்ல ஏதாவது போன் வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கு. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே பார்க்கலாம். Vivo Y200 டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 nits கொடுத்துருக்காங்க. இதே Vivo T2 5G வந்து பார்த்தீங்கன்னா 6.38 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக 90 Hz கொடுத்துருக்காங்க. பட் பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக 1300 nits கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஆன் டிஸ்பிளே தான், உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளேல வராது. இந்த ரெண்டு டிஸ்பிளே எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் நான் என்ன சூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பீக் பிரைட்னஸ் தான் சூஸ் பண்ணுவேன். 90 Hz போதுமானது தான், பட் பீக் பிரைட்னஸ் வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால டிஸ்பிளே வினர் வந்து பார்த்தீங்கன்னா Vivo T2 5G தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் Vivo Y200 வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 4 Gen 1 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே Vivo T2 5G வந்து பார்த்தீங்கன்னா அவங்க Qualcomm Snapdragon 695 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசரில் எதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Vivo T2 5G கொடுத்துருக்கேன். Qualcomm Snapdragon 695 பவர் தான் அதிகமாக இருக்கும். இந்த Vivo Y200 ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய் ரேஞ்சுக்கு தான் கரெக்டு, 20000 ரூபாய் ரேஞ்சில் இது ஒர்த் இல்லை. ஸோ அதனால ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா Vivo T2 5G தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா Vivo Y200 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா வித் வாய்ஸோட, அப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ. இதே Vivo T2 5G வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் டியூல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா வித் வாய்ஸோட 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். ரெண்டு ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்கல. ஸோ கேமராவில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனோட கேமரா ஈக்குவலாக தான் இருக்கும், அதில் நமக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். ஸோ இந்த ரெண்டு ஃபோனுக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி Vivo Y200 வந்து பார்த்தீங்கன்னா 4800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 44 வாட் இருக்கு. இதே Vivo T2 5G வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் 44 வாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப் இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா Vivo Y200 தான். சார்ஜிங் ஸ்பீடு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா Android 13ல FunTouch OS 13ல ரன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் Vivo Y200 8GB RAM 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 22000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இதே Vivo T2 5G 8GB RAM 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 20000 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ T2 5G தான் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கம்மியாக கிடைக்குது. அதனால ப்ரைஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா Vivo T2 5G தான். நெக்ஸ்ட் Vivo Y200 ப்ரோஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ஒரு 300 mAh அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபோனோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா Vivo T2 5G கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் Vivo Y200 கான்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 800 nits கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கான ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இல்லை. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா Vivo T2 5G கம்பேர் பண்ணும்போது 2000 ரூபாய் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் Vivo T2 5G ப்ரோஸ் பீக் பிரைட்னஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது இன்னும் பிரைட்டாக இருக்கும். ப்ராசர் பார்த்தீங்கன்னா Vivo Y200 கம்பேர் பண்ணும்போது இன்னும் பவர்ஃபுல்லான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நீங்கள் சீப்பான ப்ரைஸில் இன்னும் நல்ல ஃபோன் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் Vivo T2 5G கான்ஸ் விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்கல. பேட்டரி சைஸும் கம்மியாக 4500 mAh தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 90 Hz தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக நான் என்ன ஃபோன் வாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக Vivo T2 5G தான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு 2000 ரூபாய் கம்மி ப்ரைஸ்லேயே இன்னும் ஒரு நல்ல டிஸ்பிளே, சேமான கேமரா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, உங்களுக்கு லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால Vivo T2 5G தான் வேல்யூ ஃபார் மணி. இல்லை என்னால் எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் போட முடியும்னா நான் Vivo T2 Pro 5G வாங்கிக்குவேன். நீங்கள் என்ன ஃபோன் வாங்குவீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.